Dear students, good morning. So first of all, welcome to all. ஓகேங்களா? ஸோ பயோமேக்ஸ்க்கு இது வரைக்கும் 10th வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். We can enter into the new way because we have selected the specific category as a biomax. ஓகேங்களா? ஸோ பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே எங்கே போனாலுமே ஒரு தனி மதிப்பு இருக்குது. பிகாஸ் டிட் வெல், எந்த ஒர்க் கொடுத்தாலும் அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூ கேன் சக்ஸஸ். ஸோ ஒரு எய்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கலாக இருக்கும். ஸோ யூ கேன் டார்கெட் எப்போயுமே வந்து நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா தான் நம்ம அடுத்த லெவல்லையோ இல்லை அந்த லெவல்லையோ நம்ம என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் கோலை. ஸோ யூ கேன் அச்சீவ். ஓகேவா? நீங்கள் அச்சீவ் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கூலோட மோட்டோவே உங்களுக்கு நல்லா தெரியும், லேர்ன் டு லீட். ஓகேங்களா? ஸோ நம்ம கற்றுக்கொள்வது எதுக்காக? லீடிங் டு சம்படி லீடிங் டு எனி திங்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு தானாகவே வரக்கூடிய காலகட்டம் இது. ஓகேங்களா? ஸோ இந்த பயாலஜிக்கல் குரூப் எடுக்கிறவங்க ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ விரும்பி படிங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம் ஈஸி. ஒன் ஆஃப் த டைம் வந்து அது ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? அது நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்து நீட் எக்ஸாம் மூலியமாக தான் மெடிக்கல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி மெடிக்கலுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகப்படியான மார்க்ஸ் வந்து எதில் இருந்து வருதுன்னா பயாலஜிலேருந்து வருது. ரெண்டாவது வந்து பயாலஜியில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இட் கேன் ஈஸிலி ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இந்த 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து தான் மோர் தென் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து டைரெக்டாகவே வரும். நீங்கள் வேறு எதையும் கொண்டு போய் சர்ச் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் பேசிக். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே யூ கேன் அட்டன் தி 80% ஆஃப் பயாலஜி கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் கோர்சஸ் நிறையா இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் மெடிக்கல் கோர்சஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எடுக்கலாம், அக்ரி எடுக்கலாம். அக்ரியில் விருப்பப்பட்டு எடுத்திங்கன்னா அக்ரியில் நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கலாம். இன்னும் டெப்த்தாக போனீங்கன்னா பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி அந்தமாதிரி ரிசர்ச் ஸ்காலராக போடலாம். யூ கேன் கிரியேட் த வேர்ல்டு, ஒரு உலகத்தையே நீங்கள் உருவாக்க முடியும். இப்போ நம்ம ஒன்று பேசிக்கிருக்கோம், கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸே நம்ம என்ன சொல்கிறாங்க சில நேரம், இது அதுவாகவே உருவானதா இல்லை வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணதா அப்படின்றத பேசுகிறாங்க. அப்போ யூ கேன் கிரியேட் எ வேர்ல்டு, ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். ஒரு உயிரினத்தை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரிசர்ச் மூலியமாக யூ கேன் டூ இட். ஓகேங்களா? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் முதற்கொண்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாப்பில், பாப்புலேஷனுக்கு ஏற்றாப்பில் அதிக ப்ரொடக்ஷனுக்காக நிறைய நம்மளாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நீங்களும் நாளைக்கு வந்து படித்த ரிசர்ச்சில் போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் எ பிளான்ட்ஸ், ஒரு பிளான்ட்டை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு அனிமல்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இல்லை ஒரு தீர்க்க முடியாத சில நோய்களுக்கு வந்து உன்னால் என்ன பண்ண முடியும், மெடிசன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் கோர்ஸ். ஓகேங்களா? பயோமேக்ஸ். ஸோ பயோமேக்ஸை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு படிக்காதீங்க. ஓகேங்களா? வேறு வழி இல்லையே அப்படின்னு நினச்சி படிக்க வேணாம். யூ கேன் கெட் சக்ஸஸ். ஓகேங்களா? நான் சக்ஸஸ் பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சீவ்மெண்ட்டை மனசுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மார்க்கை பேஸ் பண்ணி படிக்காதீங்க. மார்க் வரணும் அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. ஏன்னா மார்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் கூட கேட்டிருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தளவு எந்த காலேஜுமே இன்ஜினியரிங்கில் சென்டம் ரிசல்ட் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய மார்க்ஸ் நிறைய லெவலில் பெரிய பெரிய ஸ்கூலில் நிறைய மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறாங்க. பட் அவங்களாலேயே என்ன பண்ண முடியல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ண முடியல. பிகாஸ் த மார்க் இஸ் நாட் ஏ இம்பார்ட்டன்ட். அங்கே நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுவாகவே நம்ம கரஸ்பாண்ட் மேடம் சொல்லுவாங்க, பசங்களுக்கு வந்து மார்க் வந்து செகண்ட் லெவல் தான். ஃபஸ்ட் லெவல் அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான், அவனுடைய நாலேஜஸ் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ உங்கள் நாலேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களை வந்து லேர்ன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களை வழிநடத்தி லீட் பண்ணுறதுக்கான அனைத்து சக்ஸஸையும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் மார்க்ஸும் வேணும். மார்க் இல்லை வேணான்னு சொல்லலை. மார்க்ஸை வந்து ஒரு செகண்ட் படியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாலேஜ். ஸோ மார்க்கை மட்டும் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுடைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபெயிலியர் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்டர் த கிளாஸ். வெல்கம் டு ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 11th சாப்டரில் 11th பயோபாட்னியில் யூனிட் 1ல் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பயாலஜி நீங்கள் படித்தோன்னா அதே தான் இருக்கும்.
இந்த டைவர்சிட்டினா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு. இப்போ நம்ம வந்து இந்த பயோ பாட்டனி அப்படின்றதுனால பாட்னி சம்மந்தமாக பேசிக்கிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கோ வேர்ல்டில், அதில் இந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படி வந்து எவாலுவேட் ஆகிருக்கும், லோயர் லெவல்லேருந்து எப்படி எப்படி எவாலுவேட் ஆகி புதுசாக மெச்சூராக அப்போ இப்போ பார்க்கக்கூடிய ஆஞ்சியோஸ்போம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஃப்ளவரிங் வெரைட்டிஸ் வரைக்கும் எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். எர்த் வாஸ் ஃபார்ம்டு சம் 4.6 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஓகேங்களா? 4.6 பில்லியன்ஸ் அகோஸ்க்கு முன்னாடி உலகம் தோன்றதாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளை வந்து பண்ணுறாங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. த எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் எ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு another பயோஸ்பியர். ஓகேங்களா? அதுக்கு பேர் இந்த லைஃப் ஆன் எர்த். ஓகே, அந்த எர்த்தில் தான் நம்ம லைஃப்பை பார்க்குறோம். இப்போ நிறைய பிளானட்லாம் போய் பார்க்குறோம், நிறைய இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, ராக்கெட் பார்க்குறாங்கன்னா லைஃப் இருக்கா அப்படின்றது தெரியல. உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளோ எல்லா தகவமைப்போ இருக்கான்னா தெரியல. இந்த லைஃப் ஆன் த எர்த் தான் என்னது நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 ரீசெண்டாக மோர் அண்ட் எட்டால் அவங்களுடைய கோஒர்க்கர்ஸ், எட்டால்ஸ்னால் அவங்களுடைய கோஒர்க்கர்ஸ் ரிசர்ச்சர்ஸ், இந்த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட் ஸ்பீசிஸ் இந்த வேர்த்தில் ஆல்மோஸ்ட் 8.7 மில்லியன் வரைக்கும் இருக்குது அப்படின்றத ரீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு? 8.7 மில்லியன். இந்த லிவிங் வேர்ல்ட் இன்க்ளூட்ஸ், இந்த லிவிங் வேர்ல்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீங்ஸ். ஹியூமன் பீங்ஸும் எது கேட்டகரியில் வந்துடும், அனிமல்ஸ் வந்துடும். பட் டீட்டெயில்டாக பிரித்தோம்னா மைக்ரோப்ஸ் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் ஆட்டோட்ராபிக்காக இருக்கக்கூடிய பிளான்ட் ஆர்கானிசம்ஸ், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அண்டு வந்து ஹியூமன் பீங்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் தனித்துவமானது. இட்ஸ் யூனிக் நேச்சர், தனித்துவம் கொண்டது. இட்ஸ் டிஸ்டிங் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சர்லையும் சரி, அதோடைய ஃபீச்சர்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் தனித்தன்மையாக இருக்கும். ஹவ் யூ தாட் த டிஎன்ஏ மாலிகுல்? நீங்கள் டிஎன்ஏ மாலிகுல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இதுதான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலாக, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நத்திங் பட் கார்பன், ஹைட்ரஜன், ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நைட்ரஜனஸ் பேசஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கும், நைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த சுகர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது, இட்ஸ் அ நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். இந்த நான் லிவிங் காம்பனன்ட்ஸும் எதுக்கு தேவை? இட்ஸ் அ லிவிங் காம்பனன்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். இந்த நான் லிவிங்கும் ரெண்டு ஒருங்கிணைந்து ஒரு லைஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த வேர்ல்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இட்ஸ் எ யூனிக் இன் நேச்சர். ஓகேக்கா? நான் லிவிங்காக இருந்தாலும் ஓகேவா, அது எதுக்கு தேவை? லிவிங்க்கு தேவை. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். இட் கேன் என்னது கண்ட்ரோல் அவர் எவல்யூஷனல் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது யார்? டிஎன்ஏ மாலிகுல்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னது? இட்ஸ் அ நான் லிவிங் காம்பவுண்ட்ஸ். அது வந்து லிவிங் காம்பவுண்ட்ஸை என்ன பண்ணுது? வழி நடத்துது அப்படின்றது சொல்லலாம். ஓகேங்களா? குட். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்கள், வாட் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்? லிவிங் ஆர்கானிசம் என்னென்ன பண்புகள் இருக்கலாம்? அது என்ன பண்ணும்? க்ரோத் ஆகும். இட் கேன் க்ரோத். இட் கேன் நியூட்ரிஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நியூட்ரிஷன் கேன் ப்ரிப்பேர்ட் ஆர் கேன் கட் இட். இட் கேன் மூவ்மெண்ட் இருக்கும். ஒன் பிளேஸில் டு அனதர் பிளேஸில் மூவ்மெண்ட் இருக்கும். இட் கேன் இன்வால்வ் இந்த ரீப்ரொடக்ஷன் ஆனது. தே கேன் ப்ரொடியூஸ் யங் ஒன் இட்ஸ் ஓன். அதோடைய ஓன் யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸ்க்ரீட் பண்ணும், வேஸ்ட்டை வந்து இருக்கும். இரிட்டபிலிட்டி அப்படின்னா வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு ஏற்றாப்பில் இட் கேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லையா? இப்போ நம்ம ஃபோட்டோட்ராஃபிசம் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படின்னும் போது லைட் படும்போது இந்த ஷூட் சிஸ்டம் வந்து லைட்டை நோக்கி போகும். திட் இஸ் அ மீனிங் ஆஃப் இரிட்டபிலிட்டி காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? அண்டு வந்து ரெஸ்பிரேஷன். ஆல் த லிவிங் ஆர்கானிசம் இட் கேன் ரெஸ்பயர். ஓகேங்களா? ஸோ அது ஆக்சிஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து வேறுபடலாம். பட் இருந்தாலும் எல்லா ஆர்கானிசமும் நம்ம ரெஸ்பயர் பண்ணோம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், மெட்டபாலிசம். ஸோ இட் இஸ் அ வெரி ஒர்க். நம்ம இன்டர்னல் ஆர்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் மூலயமா நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மெட்டபாலிசம். இதை வந்து நம்ம அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம் அப்படின்னு பிரிப்போம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். யாருக்கு இருக்கும்? லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இந்தமாதிரி கேரக்டராக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? we go to the next. growth. what is mean by growth? growthனா என்ன? ஸோ இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரென்ஸ்னால் உள்ளார்ந்த அல்லது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு உள்ளுக்குள்ளே? லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே. தே கேன் இன்க்ரீஸ் தி செல்ஸ் போத் இந்த நம்பர் அண்டு மாஸ். அது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எப்படி நடக்குமா? செல்ஸோட
எண்ணிக்கை நம்பர் அண்ட் மாஸ், அது உருவத்திலையும் எண்ணிக்கையிலும் என்னது அதிகரிக்கும், செல்லோட எண்ணிக்கையும் உருவம் அதிகரிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் பேர் தான் அது க்ரோத் அப்படின்றோம். ஓகேங்களா. பொதுவாகவே க்ரோத்தை பொறுத்தவரை பிளான்ஸில் வந்து இன்டெஃபனைட்டாக இருக்கும். இன்டெஃபனைட் அப்படின்னா ஒரு வரம்பற்ற வளர்ச்சியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தூரம் வளர்ந்து சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் அதே நேரத்தில் அனிமல்ஸை பொறுத்தளவு இட்ஸ் அ டெஃபனைட் க்ரோத் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோ என்னன்றோம் க்ரோத் ஆனது நின்று போயிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம தான். நம்ம ஒரு ஸ்டேஜில் 20-21 வயசு வரைக்கும் தான் வளருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம வளர்ச்சி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குண்டாவீங்கன்னா அது வந்து ஃபேட் மாலிகுல், உடம்புல வந்து ஃபேட் ஹரிசாண்டில் வேணால் வளரலாம், லாங்கிடியூட்லாம் வளர மாட்டீங்க. அந்த ஹரிசாண்டில் வளருது ஃபேட் டெபாசிஷன். ஓகேங்களா. ஆனால் இந்த நார்மலாக கம்பேர் டு தி பிளான்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிளான்ஸ் ஒரு இன்டெஃபனைட் க்ரோத்தாக இருக்கும். அனிமல்ஸ் வந்து அது டெஃபனைட் ஒரு வரம்புற்ற வளர்ச்சியாக இருக்கும். பிளான்ஸு இது வந்து வரம்புக்குட்பட்ட ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் வளரும். யார் அனிமல்ஸ் வரும். க்ரோத்தை பொறுத்தளவு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். நான் லிவிங்கில் வெளியில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண் வளருமா, ஒரு பாறை வளருமானா வளராது. பட் அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மேலே இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் படியும் போதோ, காற்று மூலியமாகவோ, தூசி படியும் போதோ, சில மெட்டீரியல் படியும் போதோ அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதையும் ஒரு க்ரோத்தாக கன்சிடர் பண்ணலாம். அந்த க்ரோத் வெளியில் தான் எங்கே தான் நடக்கும், வெளியில் தான் நடக்கும். டிஸ்கால்னது எக்ஸ்டென்சிக். அதே நேரத்தில் க்ரோத் இன் லிவிங் திங்ஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் என்னது இன்ட்ரின்சிக்னா அது உள்ளுக்குள்ள உடலில் நடக்கக்கூடிய இன்சைட் த பாடியில் நடக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் இந்த க்ரோத் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ க்ரோத்னா என்ன, தே கேன் இன்க்ரீஸ் போத் செல் நம்பர்ஸ் அண்டு மாஸு. பிளான்ஸில் வந்து இன்டெஃபனைட்டாக இருக்கும், அனிமலில் வந்து டெஃபனைட்டாக இருக்கும். நான் லிவிங்கில் எக்ஸ்டென்சிக்கு, லிவிங்கில் இன்ட்ரின்சிக். அடுத்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செல் லெவல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எனி ஆர்கானிசம், யூ டேக் எனி ஆர்கானிசம் இட்ஸ் மேட் அப் ஆஃப் எ செல். எப்படி நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடோ இல்லை எனி பில்டிங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் மேடப் ஆஃப் ஏ பிரிக்ஸ், சின்ன சின்ன பிரிக்ஸால் ஆயிருக்கும், செங்கல் மண்ணில். அதேமாரி ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் மேடப் ஆஃப் ஏ செல். எதாவது யூனிசெல்லாக இருக்கலாம், அல்லது மல்டி செல்லாக இருக்கலாம். ஆனால் எதால் தான் ஆயிருக்கும், செல்லால் தான் ஆயிருக்கும். அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. தே கேன் டிவைட் இன்டு ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக். யூ கேன் ஸ்டடி இன் தி லோயர் கிளாஸஸ். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், அன்டெவலப்டு நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஆப்ஷன். ஒரு செல் போட்டேன்னா ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸே இருக்காது. நியூக்ளியஸ்க்குள்ளே ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்காது, அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்காது. இதே யூகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி என்னது ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும். அதே மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இதில் என்ன இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் அர்த்தம். தனியாக ஒரு மெம்ப்ரெயின் வந்து கவர் ஆகிருக்கும். இங்கே அந்த மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. நியூக்ளியஸும் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸாக இருக்கும், நாட் வெல் டெவலப் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அதனால தான் இருக்கிறது ப்ரோனா அது ப்ரிமிட்டிவ். கேரியாட்டிக் அப்படின்னா நியூக்ளியஸ், இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு, ட்ரூனா உண்மையான. கேரியாட்டிக் அப்படின்னா அது நியூக்ளியஸ். எ ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர்கானிசம், இட் இஸ் கால்ட் யூ கேரியாட்டிக் அப்படின்றோம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா இட்ஸ் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ப்ரோகேரியாட்டிக்கில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆப்சண்ட், யூகேரியாட்டிக்கில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. வி கோ டு த நெக்ஸ்ட். எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு கேன் த ரீப்ரொடக்ஷன், எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வாட் இஸ் மீன் பை ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் ஆனது எங்கே ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணணும், அது தன்னோட எங்கே ஒன்று. இட்ஸ் அ டெண்டன்சி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டு பெர்பெச்சுவேட் இட்ஸ் ஓன் ஸ்பீசிஸ். பெர்பெச்சுவேட்னா ஒரு அழகான வார்த்தை மீனிங் இருக்குது, புதுப்பித்துக் கொள்ளுதல். தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுதுன்னா சில ஆர்கானிசம் அப்படி இது வந்து இங்கே அப்படி இருக்கக்கூடாது. பெர்பெச்சுவேட்னா தன்னுடைய ஓன் ஸ்பீசிஸை தன்னை போன்ற ஒரு ஆளை என்ன பண்ணாது உருவாக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் பெர்பெச்சுவேட்டட் இன் தி ஓன் ஸ்பீசிஸ் அப்படின்னும். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல், அனது வந்து அது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிடலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வெஜிடேனது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். தட் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் கான்டாக்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் பெரும்பாலும் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் உருவாகும். ஒரே ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசம் உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஏசெக்சுவல். ஓகேங்களா. அதே நேரத்தில் செக்ஸுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் காண்டாக்ட் த 2 ஆர்கானிசம். 2 ஆர்கானிசம் சேர்ந்து இன்னொரு ஆர்கானிசத்தை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் என்னது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அர்த்தம். பாருங்கள், இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன, த ப்ராஜெனி possessing features more or less similar to those of parents. அந்த உருவாகக்கூடிய ப்ராஜனி யாரை போன்றே இருக்குமா, கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் போலே ஒத்த மீதி. பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அவங்கள போலேயே கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் போலேயே இருக்கும்.
தட் மீன்ஸ் ஏன்னா அவங்க ஒரே ஒரு பேரண்ட்னால தட் இஸ் கால்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துருக்காங்க, இது எல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கொனிடியோஸ்போர், பென்சிலின் சொல்லுமா இல்லையா, பென்சிலின் நொட்டேட்டம். இட்ஸ் அ ஃபங்கல் ஆர்கானிசம். ஃபங்கல் ஆர்கானிசம் ரீப்ரோட்டிவ் பார்ட். இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க தேர் ஸ்போர்ஸ். இட்ஸ் அ கொனிடியோஸ்போர்ஸ். அப்போ என்னது ஏசெக்சுவல் மெத்தட்ல தே கேன் ப்ரொடியூஸ் அ ஸ்போர்ஸ். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஈஸ்ட், தே கேன் ப்ரொடியூஸ் அ பட்டிங். இட்ஸ் அ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலியமாக, ஓகேவா, இட்ஸ் அ பட்டிங் உருவாகும். பட் பார்ட்ஸ் எ ஸ்மால் அவுட் க்ரோத் லைக் ஸ்ட்ரக்சர் கேன் டெவலப் ஃப்ரம் தி மதர் பார்ட்ஸ். இட் கேன் டிட்டாச்டு ஃப்ரம் திஸ் அண்ட் கேன் டெவலப் இன் த நியூ ஒன். இந்த யங் பட் வந்து என்ன ஆயிரும், மதர் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு அது தனியாக வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. இட்ஸ் அ ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இட்ஸ் அ ஆல்கே. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் என்ன எடுத்துக்கலாம் நம்ம, ஃபங்கஸ். இது வந்து ஆல்கே. இட்ஸ் வந்து என்னது, ரெண்டாக ஃப்ராக்மெண்ட் துண்டாகுது. இட்ஸ் அ ஃப்ராக்மெண்டேஷன். ஈச் ஃப்ராக்மெண்ட் இஸ் டெவலப்மெண்ட் ஏ ஆர்கானிசம். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்கானிசமாக அது உருவாகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளானேரியா. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக உடைஞ்சாலும் ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு என்டையர் ஆர்கானிசமாக உருவாகும். இதுக்கு பேர் என்னது, ரீஜெனரேஷன். எனி செக்மெண்ட்ஸ், ஒரு செக்மெண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்ட செக்மெண்ட்டாக இருந்தால் இருக்கலாம், எங்களோட தலைப்பகுதியாக இருக்கலாம், இல்லை கால் பகுதியாக இருக்கலாம், மிட் சைட் ஸ்பீசிஸாக இருக்கலாம், இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம். ஸோ எந்த பார்ட்டாக இருந்தாலும் அது என்ன ஆகும், ஒரு என்டையர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகக்கூடிய கெப்பாசிட்டிஸ். இதுதான் பிளான் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். தீஸ் ஆர் த group can example for the asexual reproduction. Now go to the sexual reproduction. Sexual reproduction ஆனது they can fusion of two gametes. ரெண்டு கேமிட்ஸ் வந்து இணைவது தான் அதில் முக்கியமான இருக்கும். ரெண்டு கேமிட்ஸ் அப்படின்னும் போது ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ப்ரிமிட்டிவில். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம், மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் ரெண்டு ஆர்கானிசம் இணைந்து தே கேன் ப்ரொடியூஸ் எ யங் ஒன். இட் இஸ் கால்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்வால்வ் ஆகுது, டூ ஆர்கானிசம் உருவாகும். அப்போ டூ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகிறதுனால யங் ஒன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, தி ப்ரொடியூஸ் ரீகாம்பினேஷன். புது காம்பினேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ரீகாம்பினேஷன் என்னதான், பேரண்ட்டை போலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா உருவாக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிசமும் எக்ஸாக்டாக யாரை போலே இருக்காது, பேரண்ட் போலே இருக்காது. கண்டிப்பாக ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கும், கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் வேரியேஷனுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது அது எப்படி வேரியேஷன் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு வந்து காரணம் வந்து மியாட்டிக் டிவிஷன், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலை. ஸ்டிமுலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தூண்டுதல். ஓகே, நம்ம கிளாஸில் நடத்துக்கிருப்போம், ஒருத்தன் வந்து ஒருத்தர் கிள்ளிப்பான், ஒருத்தன் குத்துவான், சொல்லுவோம் சார் குத்திட்டான் சார், கிள்ளிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ அந்த மாரி வெளியிலேருந்து ஒரு தூண்டுதல் அந்த கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஆர்கானிசம் ஆர் கேபிள் ஆஃப் சென்சிங் தர் என்வாயர்மெண்ட். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுக்கும் நம்ம சென்சிங் இருக்கும், அதாவது உணர்ச்சி. வெளியிலேருந்து வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது, வெளில சுடுது அப்படின்றத உணர்ச்சியை நம்ம ஸ்கின் மூலயமா உணர்கிறோம். அதேமாரி சவுண்டு ஹியர் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுமாதிரி லைட்டு, ஓகேவா, நம்ம ஐ மூலியமாக பார்க்குறோம். தீஸ் ஆர் த ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். எது மூலியமாக, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக. நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. ஓகேங்களா. அதுதான் இங்கே ஆல் ஆர்கானிசம் capable of sensing the environment and respond the various. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். என்னென்ன இதுகளை ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, பயாலஜிக்கல். ஸோ எந்தமாரி வெவ்வேறு விதமான ஸ்டிமுலஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ன உயிரோடு இருக்கோம்னே அர்த்தம். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆயிரும், உயிரற்ற ஜடமாக நம்ம மாறிடுவோம். ஸோ அதனால் நல்லா நான் வச்சுக்கணும், யூ கேன் ரெஸ்பான்ஸ். அப்போ ரெஸ்பாண்ட் நம்ம கூட சொல்லுவோம், உனக்குலாம் வந்து ஏதாவது சுடு சொரணை இருக்கான்னு கேட்குற சில நேரம் கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அது வயிறுக்காக கேட்குறது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சென்ஸ் வந்து இருக்கணும். சென்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒன்று டிஃபால்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஜுவாலஜிலே படிச்சுப்போம். ஹவு கேன் கண்டக்ட் த ஸ்டிமுலேஸ் அப்படின்னு சொல்லுது. நர்வ் சிஸ்டம்ஸு, எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்தமாரி வெளியில் இருந்து ஸ்டிமுலேஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா நம்ம எதில் இருக்கோம்னு அர்த்தம், கான்சியஸாக இருக்கும், உணர்வோடு இருக்கோம்னு அர்த்தம். இட்ஸ் அ கான்சியஸ்னஸ் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நம்ம எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அன்கான்சியஸில் இருக்காங்க, அங்கேயே இல்லை, மென்டலி ஆப்சண்ட் அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இன். ஓகேங்களா. அங்கே பிளான்ஸ் இருக்கும், தப்பு. ஸோ இந்த பிளான்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டிமுலஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்டிமுலஸ், என்வாயர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டிமுலஸ்க்கு ஏற்றாப்புல என்னது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொன்னேன் சன்லைட்டில் வந்து சன்லைட்டுக்கு ஏற்றாப்புல இட் கேன் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுவோம், ஃபோட்டோகிராஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸஸ்க்கு வேலை என்ன சொல்கிறோம், நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்தமாதிரி ரெஸ்பான்ஸுக்கு வேலை என்னது, இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ். ஓகேங்களா. அதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்
கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக எடுத்துக்கலாம். இட்ஸ் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோ அப்படின்னா சேம், அதாவது வந்து ஒரே நிலையில் சேம் ஒருநிலைப்படுத்தி வைக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் ஏ எக்ஸ்டர்னல் என்வாமெண்டல். வெளியில் இருக்கக்கூடிய என்வாமெண்டலுக்கு ஏற்றாப்புல நம்ம உடம்புல சில சேஞ்சஸ், அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஹோமியோஸ்டாசிஸ். நம்மளோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரு, ஓகேவா, நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய பிஹேவியர்ஸ், ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறது, ஒருநிலைப்படுத்தி கொள்ளுதல், நம்ம உடம்பு வந்து ஒருநிலைப்படுத்தி கொள்ளும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஹோமியோஸ்டாசிஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் இது இருக்கும். அப்படி ஒருநிலைப்படுத்தி கொள்ள இல்லை தகவமைப்புக்கு அடாப்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஆர்கானிசம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிரும், ஓகேங்களா, அழிந்து விடும். ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா ஆர்கானிசமுக்கும் இது வரக்கூடியது, ஓகேங்களா. அடுத்த வீக் வருது நெக்ஸ்ட் ஒன், மெட்டபாலிசம், வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை மெட்டபாலிசம்? மெட்டபாலிசம்னா என்ன? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய பில்டிங் அண்டு பிரேக் டவுன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பில்டிங் அண்டு பிரேக் டவுன் ப்ராசஸ் அப்படின்னா சம் ஆஃப் த all the chemical reaction taking place of the cell living organism is called metabolism. நம்ம உடம்புக்குள்ளே நடக்கூடிய எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. இட் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம்னு. அனபாலிசம் அப்படின்னா இட்ஸ் அ பில்டிங் ப்ராசஸ். கெட்டபாலிசம் அப்படின்னா இட்ஸ் அ பிரேக் டவுன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிளான்ட்டை பொறுத்தளவு அனபாலிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், இட் கேன் ப்ரிப்பேர் தி ஓன் ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஓன் ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். திஸ் இஸ் த பில்டிங் ப்ராசஸ். என்ன பண்ணுது, உணவை உற்பத்தி பண்ணுது. திட் இஸ் கால்ட் என்னது, பில்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னது, கெட்டபாலிசம். கெட்டபாலிசம் அப்படின்றது பிரேக் டவுன் ப்ராசஸ். அப்போ ஃபுட்டை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாலே மட்டும் போதுமா? அப்போ அந்த ஃபுட்டு வந்து பிளான்ட்ஸ்க்கு எப்படி பயனுள்ளதாக மாறும், எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன். அந்த ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ். இட் ஹெல்ப்ஸ் டு பிரேக் டவுன் தி என்னது ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல். அந்த ஆர்கானிக் உற்பத்தி பண்ணப்பட்ட பிளான்ட்ஸால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஃபுட் மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை மாற்றுதா இல்லையா, ஏடிபின்னு படிச்சிருப்போம் நம்ம, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி மாலிகுலாக மாற்றுதா இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் அது கெட்டபாலிசம். ஸோ இது உடம்புல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். Anabolism, catabolism. It's a building process. Anabolism is the building process. Catabolism is the breakdown process. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனபாலிசமில் ஸ்மாலர் மாலிகுல்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ லார்ஜர் மாலிகுல். சின்ன சின்ன மாலிகுல்ஸாக ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு கார்போஹைட்ரேட் உருவாகணும். சன்லைட்லேருந்து வாட்டர் மாலிகுல், ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து என்னது, தே கேன் கண்டக்ட் தி என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் டு ப்ரொடியூஸ் தி ஃபுட் மெட்டீரியல், ஓகேங்களா. அதே நேரத்தில் லார்ஜர் மாலிகுல், இப்போ நம்ம லார்ஜர் மாலிகுல் குளுக்கோஸை எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் மாலிகுல் என்னது பிரேக் டவுன் பண்ணப்பட்டு இஸ் கன்வெர்ட் டு ஏடிபி எனர்ஜி மாலிகுல் அண்டு கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது, பிரேக் டவுன் பண்ணப்படுது, ஓகேங்களா. ஸோ குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் இது. நெக்ஸ்ட் கொடுத்து கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்டு ஸ்டோர். அந்த கெமிக்கல் எனர்ஜி என்னது ஃபார்ம்டு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே கெமிக்கல் எனர்ஜி என்னது யூஸ் பண்ணப்படுது. தட் மீன்ஸ் உணவானது உற்பத்தி பண்ணப்பட்டு உடலில் சேமித்து வைக்கப்படுகிறது. இங்கே அந்த சேமிக்கப்பட்ட உணவு தட்ஸ் அ கெமிக்கல் எனர்ஜி வந்து என்னது பிரேக் டவுன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணப்படும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லலாம், அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் எதுலேருந்து உருவாகுது, அமினோ ஆசிட்ஸ். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் என்னது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இஸ் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதே நேரத்தில் அந்த ப்ரோட்டீனை உடைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், ப்ரோட்டீனை ப்ரோக் டவுன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ரோட்டீனை ப்ரோக் டவுன் பண்ணிங்கன்னா டேக் தி என்னது அமினோ ஆசிட்ஸ். அப்போ அமினோ ஆசிட் சேர்ந்து ப்ரோட்டீன் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் அனபாலிசம். ப்ரோட்டீனை உடச்ச அமினோ ஆசிட் வந்தால் அது கெட்டபாலிசம். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். நம்ம உணவுப் பொருட்களில் குளுக்கோஸ் மாலிகுலை உடைச்சோம்னா என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இன்னொன்று முக்கியமான ஒன்று கிடைக்கும், என்ன கிடைக்கும், எனர்ஜி மாலிகுல். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ மறந்துடாங்க, அனபாலிசம்னா என்ன அர்த்தம், பில்டிங் ப்ராசஸ். கெட்டபாலிசம்னா பிரேக் டவுன் ப்ராசஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம், ஓகேங்களா. வி கோ டு த நெக்ஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துரும். எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகுது, ஒரு பயோஸ்பியர் எப்படி ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் எப்படி உருவாகுது, அதுமாதிரி லிவிங் குரூப்ஸ் ஆஃப்
என்னது ஆல் பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து எப்படி உருவாகிருக்கலாம் அப்படின்றது வரும். பேசிக் வந்து என்னது ஆட்டம்ஸ், ஒரு சின்ன ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ். ஓகேங்களா, அந்த ஆட்டம் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது, ஒன்று ரெண்டு மூணு என்னது ஜாயிண்ட் ஆகுது. அது இந்த கொலாய்ட் ஃபார்மில் இருக்கலாம், கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கலாம், மிக்சர் ஃபார்மில் இருக்கலாம். இதெல்லாம் என்ன காம்பவுண்ட்ஸு, நான் லிவிங் காம்பவுண்ட்ஸ். என்ன காம்பவுண்ட்ஸு, நான் லிவிங் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் நம்மளுக்கு தெரியுமா இல்லையா, செல்லுக்குள்ளே இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆர்கனல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா ஒரு ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட் ஒரு ஆர்கனல், நியூக்ளியஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனல்ஸ். ஸோ அந்தமாரி இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆட்டம்ஸ் எல்லாம் இணைந்து ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கலாம், ஆர்கனல்ஸ். இந்த ஆர்கனல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகலாம், அது ஃபார்மிய ஒரு செல் கேட்டகரிஸ், ஒரு செல் உருவாகலாம். ஒரு செல் வந்து என்ன ஆகும், 1 2 3 4 செல்லை டிவைட் ஆகி டு ஃபார்ம் ஏ குரூப் ஆஃப் செல். குரூப் ஆஃப் செல் என்ன சொல்லுவோம், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாகும், ஒரு ஆர்கன் உருவாகும். ஆர்கன்ஸ் 2 3 ஆர்கன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகும்போது இட்ஸ் கால்டு ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் கொண்டது என்னது, ஒரு ஆர்கானிசம்ஸ், கொண்டது ஒரு ஆர்கானிசம். அதேமாதிரி நிறைய ஆர்கானிசம் சேரும்போது இந்த ஆர்கானிசம் கால்ஸ் ஆனது பாப்புலேஷன். இந்தமாதிரி நிறைய பாப்புலேஷன், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ், இந்தமாதிரி நிறைய பாப்புலேஷன்ஸ். இந்த பாப்புலேஷன்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறோம், கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிலாம் எங்கே இருக்குது, எந்த லேண்டில் இருக்குது, எந்த சரௌண்டிங்கில் இருக்குது, எந்த என்வரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற பொறுத்து தே ஆர் கால்ட் என்னது, ஈகோ சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ த லிவிங் திங்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த எர்த், இட் இஸ் கால்ட் என்னது பயோஸ்பியர் அப்படின்றது பிடிக்கும். திஸ் ஆர் என்னது லிவிங் திங்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரிஸ். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஒரு க்ரோத்னா எப்படி நடக்கும், ரீப்ரொடக்ஷனாக எப்படி இருக்கும், ஸோ ஒரு ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். வி கோ டு தி நெக்ஸ்ட் ஒன்.